ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்பவே டென்ஷனாக வராங்க நம்ம சோழன் கடைக்கு. பாண்டியன் வந்து என்னென்ன எங்கே போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க. எப்பா சாமி, எப்படியாச்சும் உன் ஆளை சமாதானப்படுத்திடலாம் பேச ஆரம்பிச்சேன்டா. ஆனால் உன் மேலே ஒரு லட்சம் கம்ப்ளைண்ட் சொல்லுவாடா. இவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது. என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு வானதி சண்டை போடுறாங்க சோழன் கிட்ட. உடனே சோழன், அம்மா தாயே, உன்னெல்லாம் இவன் சந்தோஷமா பார்த்துக்கவே முடியாது. 24 மணி நேரம் உன்னை பற்றியே நினைக்கணும், உன் கூடவே இருக்கணும்னா ஃபஸ்ட்டு சோறு தின்ன முடியாது. அப்படி உன்னை பார்த்துக்கிட்டாலும் நீ சந்தோஷப்படுவியானா அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி சண்டை போடுற ஆளு நீ எல்லாம். இங்க பாருடா, அடுத்த டைம் சண்டை போட்டலன்னா தெய்வமே நீ போயிடுன்னு இவளை அப்படியே கழட்டி விட்டுரு. அதை விட்டுட்டு நீ இவ பின்னாடி கெஞ்சிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன் லைஃபே நாசனமா போயிடும். சொன்னா கேளு, இவளை விட்டுடுறா, இவ உனக்கு வேணாம், நீ சந்தோஷமா இருக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்பன்னா என்னை கழட்டி விடுற ஐடியா இருக்கா உனக்கு? உன் அண்ணனுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு நினச்சேன். ஆனால் என்னை எப்படியாச்சும் சண்டை போட்டு கழட்டி விடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு பாண்டியன் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க வானதி. ஆனால் சோழன் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சண்டை போட்டு போயிடுறாங்க வானதி. பாண்டியன், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற? டே, அவ போயிட்டான்னு திரும்பவும் நான் பொய்யெல்லாம் சொல்லலடா, உண்மையாகவே சொல்கிறேன்டா. எப்பா, இந்த பொண்ணெல்லாம் உனக்கு சரிப்பட்டு, உனக்கு இல்லை யாருக்குமே சரிப்பட்டு வரமாட்டா. பொண்ணாடா இவ, சைக்கோடா, பைத்தியம் மாதிரி பண்ணுறாடா. ஐயோயோயோயோ, உன்னை பற்றி ஒரு குறை சொல்கிறா பாரு. ஐயோ, என் காது வலி, என் தலைவலி விட்டா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும்டா அப்படின்னு சோழன் வந்து வானதியை பற்றி ரொம்பவே காமெடியாக, அதுவும் இல்லாமல் மன உளைச்சலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பல்லவனை காமிக்கிறாங்க. ரொம்பவே சோகமா ரூம்லயே இருக்காங்க பல்லவன். யாருமே பேசல, யாரும் பேசவும் மாட்டாங்கன்னு அண்ணனுங்க சொன்னதெல்லாம் நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நிலா வந்து சாதம் வடிக்கலான்னு போய் ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. பாண்டியன் பார்த்துட்டு, "என்னங்க பண்றீங்க?" "இல்ல, என்னால சாதம் வடிக்க தெரியல. கை மேல ஊத்திக்குமோன்னு பயமா இருக்கு. ரொம்ப சூடாவும் இருக்குன்றாங்க." "குடுங்க, நான் ட்ரை பண்றேன்னாங்க." அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி சாதம் வடிக்கிறாங்க. சேரனவே சமைச்சு வச்சுட்டு போயிருக்கோம் இல்ல, ஏங்க சாப்பாடு பண்ணலையான்னு கேட்குறாங்க. அவங்க பொரியலு, சாம்பார் எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் தான் சாதம் சூடா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா, ஒரு நாள் வடிக்கிறதுக்கே எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. நீங்க வரலைன்னா கை மேலேயே ஊத்திட்டுருப்பேன் போல, அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. விடுங்க, கூடிய சீக்கிரத்தில நம்ப குக்கர் வாங்கிக்கலாம். இந்த டென்ஷன் எல்லாம் இல்லாம இருக்கும்னு சொல்றாங்க பாண்டியன். அதுக்கப்புறம் பல்லவன் எங்கன்னு கேட்குறாங்க நிலா கிட்ட. நீங்க யாரும் பேசலன்னு அவன் ரூம்ல ரொம்பவே சோகமா இருக்கிறதா நிலா சொல்றாங்க. இத கேட்டுட்டு பல்லவன் இப்படி இருக்கிறது கஷ்டப்படுற நம்ம பாண்டியும் போயிட்டு பல்லவன் கிட்ட பேச போறாங்க. உடனே கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. சரிடா, தெரியாம பண்ணிட்டேன். இனி அப்படி பண்ணாத. காலேஜ் போலியா? மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் நான் போல. அதுக்காக காலேஜ் போகாம விட்டுருவியா? ஒழுங்கா போய் படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஒரு வழியா நம்ம பாண்டி வந்து பல்லவன் கிட்ட பேசிட்டாங்க. அடுத்த நிலா அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட போறாங்க. நம்ப சோழன், சேரன் 2 பேரையும் பல்லவன் கிட்ட பேச வைக்க தான் போறாங்க. இப்ப பேங்க்கு போயிருக்காங்க லோன் கேட்கறதுக்காக. இப்ப சோழன், சேரன், அவங்க அப்பா நடேசன் எல்லாருமே பத்திரத்த கொடுத்து லோன் கேட்குறாங்க. ஆனா, அவங்க வந்து உயில் வச்செல்லாம் உங்களுக்கு லோன் தர முடியாது. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்டு உங்க அப்பா பேர்லாம் மாத்தணும். அதுக்கப்புறம் நெறைய ரூல்ஸ் சொல்றாங்க. வேலை செய்றதுக்கான ஸ்லிப் வேணும். அது 1 வருஷத்துக்கான அமௌண்ட் பில் எல்லாம் வேணும். அப்படி இப்படின்னு நெறைய சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஏன்னா லோன் இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்னு ஃபீல் பண்றாங்க. நம்ம சேரனும், சோழனும். அதுக்கப்புறமா வெளிய வந்துடுறாங்க. "இவ்ளோ ரெடி பண்ணணுமே, என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்றாங்க சேரன். சோழன் வந்து நம்பவே பண பிரச்சனைக்கு வந்தா, இவங்க ரெடி பண்ண சொல்றதுக்கே தனியா ஒரு பணம் தேவைப்படும் போல. ஐயையோ! லோன் இப்போதைக்கு பாசிபிள் இல்லன்னான்றாங்க. உடனே நடேசன், "என்னடா, என் மேல தானே உயில் இருக்கு. அவனுக்கு என்னடா பிரச்சனை? இதுல ஏதோ தனியா பட்டா மாத்தணும், அது மாத்தணும், இது மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் போய் கேட்குறேன்றாங்க." "அப்படியெல்லாம் கேட்டா குடுக்க மாட்டாங்கப்பா. அவங்க சொன்ன ரூல்ஸ் படி இருந்தா தான் லோன் குடுப்பாங்க." இத நம்பி வேற வந்தேங்க. ஆனா இப்போதைக்கு இது வேலை ஆகாது. நம்ம வேற எப்படியாச்சும் தான் பணத்த ரெடி பண்ற மாரி இருக்கும்னு சொல்றாங்க. என்ன பண்றது தெரியலையேன்ட்டு சேரனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. "நிலா, எங்க போயிருந்தீங்க 3 பேருன்னு?" கேட்குறாங்க. "இந்த மாரி லோன் கேட்க தான் போனேங்க.
ஆனா, உயில் இருக்கிறதுனால லோன் தர முடியாது. அது அவர் மேல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லன்ற மாரி அவர் பேர்ல தனியா சொத்து இருக்கணும். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா தான் முடியும்னாங்க. அதுவும் இல்லாம நெறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ப எல்லா இடத்துலயும் சைன் வாங்கி எடுத்துட்டு போய் குடுத்தா தான் லோன் தருவாங்க. இப்போதைக்கு இது நடக்கிற காரியமா தெரியல. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போறேன். நீங்க எனக்காக பணம்லாம் ரெடி பண்ண தேவையில்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம சேரன், சோழன் எப்படியாச்சும் நிலாவுக்கு பணம் ரெடி பண்ணி தரணும்னு தான் யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல என்ன மாரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.